நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும். ஆனா அடி சரவெடி என்பார். பிகிலே கப்பு முக்கியம். அந்த இடம் இந்த இடம் எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார். நான் தலைவர் படங்களை அதிகமாக பார்த்தவன் இல்லை. சில படங்களை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். குறிப்பாக அவருடைய பஞ்ச் டயலாக் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். குறிப்பாக ஒரு படத்திலே சொல்வார், எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே சிக்சர் அடிச்சுட்டு சென்ட்ரலில் சேரை போட்டு உட்கார்றது தான் நம்ம பழக்கம். அவருடைய ஸ்டைலில் பேச முடியாது, அவருடைய ஸ்டைலில் சொல்ல முடியாது. நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டாக இருக்கும். ஆனா அடி சரவெடி என்பார். பிகிலே கப்பு முக்கியம். அந்த முதலமைச்சர் கோப்பையை பெறுவதற்காக அந்த முதலமைச்சர் கோப்பையை தங்கத்தட்டிலே வைத்து உங்களுக்கு அளிப்பதற்காக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார் என்பதனுடைய அடையாளம் தான் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பரித்து எழுந்து. இன்னொரு படத்திலே ஒரு பஞ்சு டயலாக் சொல்வார். என்ன சொன்ன? உங்க ஏரியாவா, அந்த ஏரியா, அந்த ஏரியாவா, அந்த இடம் இந்த இடம் எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார். ஆம் நண்பர்களே, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அந்த பக்கம் இந்த பக்கம் என்றில்லாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் விசில் சத்தம் கேட்கிறது. அங்கிங்கனாதபடி எங்கும் தாவேகா தொண்டர்கள் இன்றைக்கு ஆற்றுகின்ற பணிகள் மக்களை சேர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்றால், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவனுடைய அருள் அவருக்கு இருக்கிறது. முதலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 72ஆம் ஆண்டு நான் சந்தித்த போது என்ன மகிழ்ச்சியை நான் பெற்றேனோ அந்த மகிழ்ச்சியை முதலில் அவரை பார்த்தபோது நான் பெற்றேன். அதற்கு காரணம், இந்த நல்லவரை நாடு தேடிக்கொண்டிருக்கிற என்ற நேரத்தில் புரட்சி தலைவர் வந்தார். இந்த நல்லவரை நாடு தேடுகிறது என்கிறது போது அந்த நல்லவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நான் அவரை பார்த்தேன். தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஆர்ப்பாட்டம் செய்து பதவியை பெற்றோர் பலர், ஆரவாரத்தோடு வெற்றியை பெற்றோர் சிலர், ஆரவாரம் இல்லாமல், பகட்டில்லாமல், படோடோபம் இல்லாமல், எதேச்சதிகாரம் இல்லாமல் அமைதியாக நின்று நான் உங்கள் குடும்பத்திலே ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற அவர் நிழலாக பணியாற்றி கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் நான் இங்கே வணங்கி, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் என்று கூற்றுடன்று எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இங்கிருக்கிறது பார் என்று சொல்லுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூய உள்ளமிக்க தொண்டர்களே, நண்பர்களே, நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை கோட்டைக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் ஒன்றை
இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற தாவேகா நிர்வாகிகள், மேடையில் இருப்போர் உட்பட அத்தனை பேர் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று பாடினான் பாரதி. அந்த ஒற்றுமைதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. காரணம் என்ன என்றால், தேர்தல் களம் அமைய இருக்கிறது, வெற்றி கனி பறிப்பதற்கு அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் சூழ்ச்சி செய்வோர், ஏளனம் செய்தோர், ஏகடியம் பேசியோர் எப்படியும் நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக களத்திலே வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள். இதுகாரும் கடந்த 35 ஆண்டு காலமாக, 30 ஆண்டு காலமாக, 25 ஆண்டு காலமாக, 20 ஆண்டு காலமாக என்று வருடத்தை கணக்கிட்டு பார்த்தால் வாழ்நாடு முழுவதும் என் தங்க தலைவனுக்காக, தளபதிக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்கள் ஆற்றலை, உங்கள் அறிவை, உங்கள் திறமையை இன்றைக்கு சோதித்து பார்ப்பதற்கு, வியூகங்களை வகுப்பதற்கு, குள்ளநெறி தந்திரங்கள் செய்வதற்கு சிலர் புறப்படுவார்கள். விழிப்புடன் இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி என்று யாரும் நம்மை பிரித்து விடாதபடி, அந்த மாவட்டத்துக்காரன், இந்த மாவட்டத்துக்காரன், அந்த மொழிக்காரன், இந்த மொழிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன் என்றல்ல. நான் ஏற்கனவே சொன்னேனே, ரொம்ப அருமையாக அவர் பேசிய அந்த பஞ்சு டயலாக் நான் சொன்னேனே, இந்த ஏரியா அந்த ஏரியா அல்ல, எல்லா இடத்திலும் அவர்தான் கில்லி என்பதை மனதிலே வைத்து அந்த ஒற்றுமை உணர்வை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தங்கமான தலைவர், சூழ்ச்சியும் தந்திரமும் தெரியாத ஒரு தலைவர், மக்கள் நலன் ஒன்றுதான் என் குறிக்கோள் என்று இன்றைக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் என்று மக்களை நம்பி இருக்கிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கிறார். ஒன்றிய கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம் என்று பல்வேறு பொறுப்பிலே இருந்தாலும் சரி, பொறுப்பில் இல்லாவிட்டாலும் சரி, நான் தொடர்ந்து இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்ட நாள் தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள் ஆற்றுகிற அந்த பணி இருக்கிறதே, தலைவர் பெயரை சொல்வதற்காக விடிந்தவுடனே விடியல் எப்போது வரும் என்று காத்திருந்து எந்த கடமையை செய்ய வேண்டும் என்று தலைமை கட்டளையிடுகிறதோ அதை செய்கிற முதல் தொண்டராக வீதியில் நின்று பணியாற்றுகிற காட்சிகளை எல்லாம் நான் பார்த்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறேன். அருமை நண்பர்கள் சொன்னது போல, காசு பணம் சேர்க்கலாம், கோடி கோடியாக கொட்டி வைத்திருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தொண்டர்களைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை, வேறு எந்த கட்சியிலும் இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூற முடியும். மாசு மறுவற்ற தங்கங்களாக உள்ளத்திலே உறுதியை தேங்கிக் கொண்டு என் தலைவரை ஆட்சி பொட்டிலே அமர்த்துகின்ற வரைக்கும் ஓய மாட்டேன் என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அருமை தலைவர் மூலமாக, நிர்வாகிகள் மூலமாக நான் அன்பாக விடுக்கிற வேண்டுகோள், ஒற்றுமையை காத்துக் கொள்ளுங்கள். கட்டமைப்பிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அவற்றையெல்லாம் களைந்துவிட்டு ஒரே குறிக்கோள், கோட்டையிலே கோலோச்சுகிற கோமானாக நம்முடைய தலைவரை அமர்த்துகிற வரைக்கும் ஓயக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்திய துணைக்கண்டம் மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டமே வியப்பால் விழிகளை உயர்த்தி இங்கே ஒரு தலைவரா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தளபதியாக இன்றைக்கு இந்திய மக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எது வந்தாலும் அதை அமைதியாக புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு பதிலேதும் சொல்லாமல் இறைவன் தனக்கு தந்திருக்கின்ற அந்த வாய்ப்பினை மக்கள் பணி ஆற்றுவதற்காகவே மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பெற்றிருப்பதிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.